வேப்பன அலி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நுகர்வோர் குழு கூட்டத்தில் அதிகரித்து வரும் குழந்தை திருமணங்களை தடுக்க கிராம மக்களிடம் ஆக்கப்பூர்வமான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் வேண்டுகோள் விடுத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பன அலி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சமூக நுகர்வோர் குழு கூட்டம் நடைபெற்றது. வட்டார வளர்ச்சி அலுவலரான திருமதி சாவித்ரி தலைமையில் நடைபெற்றது. வேளாண்மை அலுவலர் ராமநாதன், உதவி தோட்டக்கலை அலுவலர் ராஜேந்திரன், வட்டார மருத்துவ சுகாதார ஆய்வாளர் உமாசங்கர், வட்டார கல்வி அலுவலர் பழனிசாமி, வட்டார குழந்தைகள் நல அலுவலர்கள் பிரபாவதி, பழனியம்மாள் ஆகியோர் முன்னிலையில் மேலும் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக சமூக நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டு பேசுகையில், வேப்பன அள்ளி வட்டாரத்தில் நியாய விலை கடைகளில் விற்கும் தரமான அரிசிகளை சிலர் கள்ள மார்க்கெட்டில் விற்பனை மற்றும் வெளி மாநிலங்களுக்கு கடத்தப்படுவதை தடுக்க வேண்டும் தடுக்கப்பட வேண்டும். ரேஷன் கடைகளில் பொருட்களின் எடை மோசடியை தவிர்க்கும் பொருட்டு ரேஷன் கடைகளில் விற்பனை செய்யும் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் பாக்கெட் செய்து விற்க வேண்டும். வேப்பன அள்ளி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நியாய விலை கடைகளை சரிவர திறக்கப்படுவதில்லை எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இளம் வயது திருமணம் நடைபெற்று வருவதை தடுத்திட அதிகாரிகள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியும், குழந்தை திருமணத்தினை தடுக்காமல் பேரளவுக்கு மட்டுமே மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதை விட்டுவிட்டு மக்கள் மத்தியில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையில் அதிகாரியின் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதேபோல் வேப்பன அள்ளி சுற்றுப்புறம் உள்ள கிராம பகுதிகளில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணி செய்யும் டாக்டர்கள் மற்றும் செவிலியர்கள் சரிவர வருவதில்லை எனவும், பல்வேறு இடங்களில் நோயாளிகளை சரிவர கவனிப்பதில்லை. ஆகையால் இது போன்ற அவலங்களை போக்கிட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முனைப்புடன் செயல்பட்டு மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசிற்கும் நற்பெயரை பெற்றுத்தர வேண்டும் என்றார். பின்னர் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை வட்டார வளர்ச்சி அலுவலர் திருமதி சாவித்ரியிடம் டாக்டர் சந்திரமோகன் வழங்கினார். அப்போது அலுவலக உதவியாளர் ராமி உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.